இந்த கூட்டணிக்கு சென்றால் நன்றாக இருக்குமே. தேர்தல் நேரத்தில் யார் எதிரி, யார் துரோகி, யார் நண்பன் என்பதெல்லாம் எனக்கு கண்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி அமைந்தால் தமிழ்நாட்டிற்கு நல்லதோ அதை செய்திடுவதற்கு என் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர்கள். உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கௌரவமான இடங்களை பெற்று ஆட்சி அமைப்போம், கூட்டணியின் ஆட்சி அமைப்போம். அதிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் உறுதியாக அமைச்சர்களாக இடம்பெறுவீர்கள். வேட்பாளராக விருப்பப்படுபவர்கள், விருப்பமுள்ளவர்கள் என்னிடம் ஏற்கனவே கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேல் விருப்பம் தெரிவித்து தலைமை கழகத்திலே மனு தாக்கல் செய்திருக்கிறீர்கள். எல்லாருக்கும் தான் பெண்கள் உறுதியாக இன்னைக்கு திருமணம் வாசிச்சப்பே 3 சகோதரிகள் வாசிச்சாங்க. பாத்தீங்களா இல்லையா? மேடையில யாரெல்லாம் பேசினாங்கன்னு பாத்தீங்க. கிட்டத்தட்ட ஆண்களுக்கு நேராக சகோதரிகளும் பேசினாங்க. தீர்மானத்திலையும் 3 சகோதரிகளை ஆண்களுக்கு நிகராக தீர்மானங்கள் வாசித்தார்கள். முக்கியமான தீர்மானங்களை தான் வாசிச்சாங்க. நமது இளம் பெண்கள் பாசறை செயலாளர் பேசும் பொழுதுதான் அந்த திருப்பரங்குன்ற தீர்மானமே வந்தது. அந்த மெடிக்கல் பார்ட்டில அங்க கை கட்டிட்டு ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் நான் செலக்ட் பண்ணி கொடுக்கல, டேவிட் அண்ணாதுரை தான் அதெல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. யார் யார் பேசுறேன்னு நான் உங்களுக்கு கொடுப்பா அப்படின்னு சொன்னேன். அவ்வளவுதான். ஏன்னா இதெல்லாம் ஒவ்வொன்றா உட்கார்ந்துட்டு பாக்குற மாதிரி விஷயம் இல்லை. அதெல்லாம் நம்ம தலைமை கழக நிர்வாகிகளே பார்த்துக் கொள்வாங்க. நம்ம இயக்கம் ஏதோ டிடிவி தினகரன் தனியாக உட்கார்ந்து கொண்டு ஏதோ குடும்ப உறுப்பினர்களோட பேசிட்டு நடத்துற கட்சி கிடையாது. இது இங்க வந்திருக்கிற பொதுக்குழு, செயற்குழு மற்றும் இங்க உள்ள தொண்டர்கள் தான் நமது குடும்பம். உங்களுக்கு தெரியும். இங்க எந்த ஒரு நிர்வாகி நியமனமும் நானாக செய்தது கிடையாது. உங்களுக்கு தெரியும். இங்க வந்திருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாரோடும் கலந்து பேசி ஒன்றிய செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர்கள், நகராட்சி செயலாளர்கள், மாநகராட்சி செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், அமைப்பு செயலாளர்கள், பிற அணி செயலாளர்கள், அதற்கு மீறி அதையும் தாண்டி மண்டல பொறுப்பாளர்கள் என்று பல அடுக்கு